நமக்கு பிடிச்ச வேலையை தான் நம்ம தினமும் செய்கிறோமான்ற கேள்வியை நம்ம நாமளே கேட்டுக்கணும். ஏன்னா நிறைய நேரங்களில் நான் எல்லாம் பண்ணுறேன், எனக்கு எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும், நான் வந்து நல்ல எண்ணங்களோட தான் இருக்கேன், ரொம்ப பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு வந்து அங்கங்கே ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு முதல் பிடிச்சிருக்கணும். உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை பற்றின கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, அதை பற்றி தப்பாக பேசுவீங்க, அது மேலே ஒரு 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 பற்று இருக்காது. அப்போது உங்களுக்கு பிடிக்காத வேலையில் செய்யும்போது நேர்மறையான எண்ணம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது ஏன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா நான் காலையில் எந்திரிக்கிறேன், கிராட்டிடியூட்ஸ் எழுதுகிறேன், நிறைய பேத்துக்கு நன்றி சொல்கிறேன், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறேன், சாமி நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் வந்து எனக்கு ஏன் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் வருது, எனக்கு எனக்கு என்ன அறியாமல் நிறைய நெகட்டிவ்ஸ் வருதுன்னு பேசிட்டே இருப்போம். ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம செய்கிறதில்ல. வெறும் ஜாப் மட்டும் கிடையாது, பிடிக்காத மனிதர்கள் கூட வேறு வழி இல்லாமல் பேசுகிறது கூட பிடிக்காத விஷயம்தான். ஒருத்தர் கூட சண்டை போடுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா பண்ணாதீங்க. எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்களோட எண்ணங்கள் வந்து உண்மையிலே ஹாப்பியாக இருக்காது. அந்த டைமில் பிடிக்காத வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் டெய்லி கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவீங்க, எப்பவும் வந்து சந்தோஷமாக வேலை செய்ய மாட்டீங்க. வேறு வழி இல்லை, என்னோடய ரொட்டீன் அப்படி தான், என்னோடய லைஃப்பை நான் நகர்த்தணும் அப்படின்னா இந்த வேலை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நான் செய்கிறேன் நீங்கள் ரீசன் கொடுத்தீங்கன்னா, ப்ளீஸ் கோ செக் அகெயின், இஃப் பாசிபிள் சேஞ்ச் தட் ஜாப். ஏன்னா வேறு வழியே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கணும், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப பேசிக்கான விஷயம் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்கிறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் பார்க்குறது. இது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்கள் லைஃப் மாற ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இந்த கேள்வி உங்களுக்கு வரும், அது எப்படி நான் ரெகுலர் ரொட்டீன், நான் படித்த படிப்புக்கு இந்த வேலை தான் கிடைக்கும், இல்லை நான் இதுதான் நான் ஒரு 5 வருஷமாக பண்ணுறேன்னா உங்கள் மைண்டு பழகிடுச்சு. பிடிக்காத வேலையை செஞ்சு அதுக்கு நீங்கள் பழக்கிட்டீங்க, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கோ அதை விட்டுட்டு வேறு விஷயங்களை பார்க்குறதுக்கோ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ டேக் தட் ஃபஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு பிடிச்ச வேலை என்னன்னு பாருங்கள், அது மூலமாக உங்கள் லைஃப்பை ரன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அது சரியாக இல்லைன்னா வேறு என்ன வேலை பிடிக்கும்னு தேடி பாருங்கள். ஏன்னா இதை நீங்கள் ரொட்டீனில் பண்ண இந்த மனசு பழகிடுச்சு அப்படின்னா என்றைக்குமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை லைஃப்பில் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கோ சர்ச் ஃபார் இட், பிடிச்ச வேலையை செய்யுங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு எண்ட் டு எண்ட், அதாவது ஒரு நாள் முழுக்க இல்லை மேபி உங்கள் லைஃப் முழுக்க கூட சந்தோஷத்தை தரலாம். அதை மட்டும்தான் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்ய முடியும். பிடிக்காத வேலையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ கோ ஃபைண்ட் வாட் யூ லவ்.